பொருள். மக்கள் எல்லோரும் நகோமியின் குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட சோகத்தை அறிந்து மிகவும் வருந்தினார்கள். ரூத் மாமியாரிடம் மிகவும் அன்பு கொண்டு அவளை ஒரு தாய் போல பராமரித்து வந்தாள். ஒரு நாள் ரூத் மாமியாரை நோக்கி, அம்மா, நான் இன்னும் எத்தனை நாள்தான் தனியே வீட்டில் உங்களுக்கு பாரமாய் இருப்பது? இன்று நான் வயல்வெளிக்குப் போகிறேன். அங்கே நல்ல மனம் படைத்த எவருடைய வயலிலாவது போய் உதிரும் கோதுமைகளை பொறுக்கி வருகிறேன். நீங்கள் அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றாள். அந்த காலத்தில் ஏழைகள் அறுவடை காலங்களில் வயல்வெளிகளுக்குச் சென்று தரையில் உதிரும் தானிய மணிகளை வயலின் சொந்தக்காரரின் அனுமதியோடு சேகரித்துக் கொள்வது வழக்கம். நகோமி தன்னுடைய வறுமை நிலையையும் உதிரும் கதிர்களை பொறுக்கி வாழும் நிலைக்கு தன்னுடைய மருமகளைக் கொண்டு வந்து விட்டதையும் நினைத்து வருந்தினாள். ஆனாலும் அவளால் எதையும் மறுத்துப் பேச முடியவில்லை. அனுமதியளித்து அனுப்பி வைத்தாள். ரூத் வயல்வெளிக்குச் சென்றபோது ஒரு வயலில் வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டிருந்தது. அவர் அங்கு சென்று அறுவடையாளர்களின் பின்னே நடந்து தரையில் உதிரும் ஒரு சில கோதுமை மணிகளை பொறுக்கிச் சேர்த்துக் கொண்டிருந்தார். அது தன்னுடைய மாமியாரின் நெருங்கிய உறவினர் போவாசு என்பவருடையது என்பதை ரூத் அறிந்திருக்கவில்லை. மாலையில் போவாசு தன்னுடைய நிலத்தில் அறுவடை எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வந்தார். வயலின் அருகே நிழலில் ஒரு அழகான இளம்பெண் படுத்து இளைப்பாறிக் கொண்டிருப்பதைக் கண்டு வேலையாட்களை அழைத்தார். "யாரிந்த பெண்? நான் இதுவரை பார்த்ததே இல்லையே." "தலைவரே, இவள் நகோமியின் மருமகள். அவர்கள் நீண்ட காலமாக வெளியூரிலே தங்கியிருந்துவிட்டு சமீபத்தில்தான் மீண்டும் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார்கள்," வேலையாட்கள் கூறினர். "ஓ, நகோமியின் மருமகளா? அவளுடைய கணவன் எலிமேக்கு என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரனாயிற்றே. அவன் எப்படி இருக்கிறான்?" போவாசு விசாரித்தான். "தலைவரே, எலிமேக்கு இறந்துவிட்டார்." "ஐயோ, நல்ல ஒரு மனிதர். அவர் இறந்து விட்டாரா? அப்படியானால் ரூத்தும் நகோமியின் மகன்களும் தான் இங்கே இருக்கிறார்களா?" "இல்லை, எலிமேக்கின் 2 மகன்களும் கூட இறந்துவிட்டார்கள். இப்போது ரூத்தும் நகோமியும் மட்டும்தான் தனியே தங்கியிருக்கிறார்கள்." வேலையாட்கள் விவரித்தனர். போவாஸ் அதிர்ந்தார். "ஐயோ, பாவம். கணவன் இறந்தால் ரூத்தை அவளுடைய சொந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கலாமே. பாவம், இந்த பெண்ணும் இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டுமா?" போவாசு வருந்தினார். "இல்லை தலைவரே, அந்த பெண் கணவனின் இனத்தின் மீதும் தன்னுடைய மாமியாரின் மீதும் அளவு கடந்த மரியாதை வைத்திருக்கிறாள். இனிமேல் இந்த குலம்தான் என் குலம் என்று சொல்லி இங்கே வாழ வந்திருக்கிறாள்." நகோமி எவ்வளவோ வற்புறுத்தியும் ரூத் அவளை விட்டுவிட்டுப் போக மறுத்துவிட்டாள் என்றனர் வேலையாட்கள். போவாசு ரூத்தின் மன உறுதியையும் நல்லெண்ணத்தையும் நினைத்து வியந்தார். அவர் வேலையாட்களிடம், "இவள் என்னுடைய உறவினர் மகள். இவளை காப்பாற்றும் கடமை எனக்கு உண்டு. எனவே நீங்கள் கதிரறுக்கும் போது நிறைய கதிர்களை உருவிவிடுங்கள். அவள் அதை பொறுக்கிக் கொள்ளட்டும்," என்றார். சொல்லிவிட்டு ரூத்தை எழுப்பினார். "ரூத், நான் தான் இந்த நிலத்தின் உரிமையாளன், உன்னுடைய மாமனாரின் நெருங்கிய உறவினர்.